තායිලාන්තයට අරංගිය තරුණ චීවරධාරීන්ට කම්සපත් දී மத்குடு ඇඳලා என்பதாக அந்த செய்தி தலைப்பிடப்படுகிறது. மத்குடு எதலா என்பதாக சொல்லப்படுகிறது. ஜாவாரம் மேஹவு பிரதான சீவரதாரியா கம்பஹைன் அல்ல என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை காரணம். எனவே தாய்லாந்துக்கு கொண்டு சென்று அங்கிருக்க இந்த காவி உடை அணிந்தவர்களுக்கு பல அதிசொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான விடயங்கள் எல்லாம் செய்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து அவர்களூடாக போதைப் பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கையை முன்னின்று செய்த பிரதான பிக்கு ஒருவரும் கம்பஹாவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கோட்டி எக்கசிய தாயகட்ட அதிக ஹேஷ் குஷ் சமக ஜீவரதாரி விசி திகாக் மாட்டு என்பதாக அது செய்து தலைப்பிடப்படுகிறது. லொக்கும குடு தொகைய சமக ஜீவரதாரியன் விஷால பிரிசாக் கொட்டுவுணு பழமு வத்தாவ என்பதாக தலைப்பிடப்படுகிறது. இவ்வாறு அதிகளவான போதைப் பொருளுடன் பிக்குகள் கைது செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இலங்கையில் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் பெருமளவு போதைப் பொருளுடன் 22 பௌத்த தேரர்கள் கைது, மே 2 வரை தடுத்து வைத்து விசாரணை, தேரர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிய பிரதான பிக்குவும் சிக்கினார் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு. அதே போல தமிழன் அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கின்றன. இலங்கையிலிருந்து தாய்லாந்து சென்று திரும்பும் போது 110 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் 22 பிக்குகள் கைது, 110 கிலோ குஷ் மற்றும் ஹேஷ் விமான நிலையத்தில் சிக்கின, தாய்லாந்தில் உல்லாசமாக இருந்ததும் அம்பலம் என்பதாக இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் மற்றும் ஹேஷ் ரக போதைப் பொருளை பயணப்பகுதியில் மறைத்து நாட்டுக்கு கடத்தி வந்த 22 தேரர்கள் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. விமான நிலைய பயணிகள் வருகை முனையத்தில் போலீஸ் போதைப் பொருள் பணியகத்துக்கு கிடைக்கப்பெற்றிருந்த ரகசிய தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு விசேட சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த பெருமளவு இந்த போதைப் பொருள் தொடர்பாக இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இதன் போதே பெருமளவு போதைப் பொருளுடன் 22 பிக்குமார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். அன்றைய தினம் இரவு 10 மணியளவில் தாய்லாந்தின் பாங்காக் நகரிலிருந்து தாய் ஏர் ஏசியா நிறுவனத்துக்கு சொந்தமான FD 140 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்திருக்கிறார்கள். சந்தேகத்துக்கிடமான தேரர்கள் கொண்டு வந்த பயணப்பொதிகளை அதிகாரிகள் சோதனை செய்த போது அவற்றில் இருந்த பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு இடையில் பயணப்பொதியின் கீழ் பகுதியை மாற்றி அமைத்து அதனுள் போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை அதிகாரிகளால் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதேவேளை சந்தேக நபரிடமிருந்து 110 கிலோகிராம் எடையுள்ள குஷ் மற்றும் அசீஸ் ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டதோடு ஒவ்வொரு தேரரிடமும் தலா 5 கிலோகிராம் வரையிலான போதைப் பொருள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் தற்போதைய சந்தை பெறுமதி 110 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர் என்றும் அவர்கள் உயர்கல்வி பயின்று வரும் இளம் தேரர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி அனுசரணையாளர் ஒருவரின் நிதியுதவியில் தாய்லாந்து சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் சாதாரண உடையில் தங்கியிருந்த போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவர்களின் அலைபேசிகளில் இருந்து மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுவதோடு குறித்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட தொடர் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தேரர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படும் பிரதான பிக்கு ஒருவர் கம்பஹா மீகாவத்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் மறைந்திருந்த போது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விமான நிலைய வரலாற்றில் தேரர்கள் குழு ஒன்று இவ்வளவு பெரிய அளவிலான போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்டமை இதுவே முதல் முறையாகும். இதேவேளை சந்தேக நபர்கள் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர்களை மே மாதம் 2ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பிரதான ஒரு தேரர் ஊடாக இவர்கள் தாய்லாந்து பாங்காக் நகருக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு இவர்களுக்கு உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுகிறது. இவர்களும் இந்த பிக்குகளுக்கான அந்த சீருடையை கலற்றி எறிந்துவிட்டு சாதாரண ஆடையில் அவர்கள் பாங்காக் நகரை வலம் வருகின்ற விடயம், அவர்கள் உல்லாசமாக இருந்த விடயங்கள் எல்லாம் அவர்களின் கையடக்க தொலைபேசியில் இருந்த புகைப்படங்களாக தெரிய வந்திருக்கிறது. அதற்கு பிறகு இவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே இந்த போதைப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக என்பதை போன்று அவர்கள் இந்த பாடசாலை உபகரணங்கள் அதே போல
விளையாட்டுப் பொருட்கள் என்ற போர்வையில் அந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த பொதியினுள் சூட்சுமமான முறையில் அடிப்பகுதியில் இன்னும் ஒரு பகுதியை உருவாக்கி அதனுள் போதைப் பொருளை அவர்கள் கடத்தி வந்திருப்பதாக தெரிய வருகிறது. இனிப்படங்கள் போன்ற விடயங்களை கொண்டு வந்ததாக போர்வையில் அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே சம்பவம் தொடர்பாக விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற போதைப்பொருள் தடுப்பிரிவு கிடைக்கப்பெற்ற உளவு தகவலுக்கு அமைய இவர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அவர்களின் பயணப்பகுதியிலிருந்து ஒவ்வொருவரின் பயணப்பகுதியிலிருந்தும் தலா 5 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நாட்டில் போதைப் பொருளுக்கு எதிரான சுற்றி வளைப்பு தொடர்ச்சியாக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முக்கியமாக இந்த தேரர்கள் அல்லது பிக்குகளை பயன்படுத்தி இந்த போதைப்பொருள் கடத்துகின்ற செயற்பாடு இன்னும் ஒரு கட்டத்தை காட்டுகிறது. எனவே இந்த விடயத்திலும் இன்னும் தீவிரமாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பை உணர்த்துகின்ற ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே தேரர்கள் ஊடாக அல்லது பிக்குகள் ஊடாக இதனை கடத்துவதனூடாக அதனை சாதகமாக கொண்டு செல்லலாம் என்று போதைப்பொருள் கடத்துக்காரர்கள் எண்ணி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற விடயம் முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். இலங்கை வரலாற்றில் போதை இந்த அளவு பெருமளவான போதைப் பொருளுடன் தேரர்கள் அதிகளவானோர் கைது செய்யப்படுகின்ற முதல் சந்தர்ப்பம் இதுவும் என்பதும் இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இருந்த போதிலும் இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது மகாநாயக்க தேரர்கள் கடும் அதிருப்தி மற்றும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களை சாசனத்திலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக பௌத்த தேரர்களுடைய இந்த செயற்பாட்டை மையப்படுத்தி மகாநாயக்க தேரர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் திவைன பத்திரிகைகள் தொடர்பான செய்தி இருக்கிறது. பௌத்த சீவரையே கௌரய கெலசப்பு சீவரதாரின்ගේ ක්‍රියාව හෙලා දකිනවා சாசனை தெரப்பி மெட்ட பிரியவர கண்ணவா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பௌத்த சீருடை அல்லது இந்த காவி உடையை பயன்படுத்தி அதனுடைய புனிதத்தை கெடுக்கின்ற வகையில் செயற்பட்ட தேரர்களின் செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர்களை பௌத்த சாசனத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக தேரர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணலாம். தொடர்பான செய்தி இன்றைய தினம் ஏழைய சிங்கள பத்திரிகையிலும் பிரதானமான செய்திகளாக வெளியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் 22 தேரர்களும் சாசனத்திலிருந்து நீக்கப்படுவார்கள், மகாநாயக தேரர்கள் கூட்டு அறிக்கை என்பது வீரகேசரி பத்திரிகையினுடைய தலைப்பாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பௌத்த காவியுடையை தவறாக பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பிக்குகளின் சாசன விரோத மற்றும் சட்டவிரோத செயலை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கமைய சம்பந்தப்பட்ட நிகாயக்கள் அதாவது பிரிவுகளின் ஊடாக இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் சாசனத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என மகாநாயக்க தேரர்கள் கூட்டாக வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகாநாயக தேரர்கள் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். திட்டமிட்ட வகையில் இளம் பிக்குகளை இவ்வாறான சட்டவிரோத செயல்களுக்கு தூண்டும் போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் குறித்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பாதுகாப்பு பிரிவினர் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்று 110 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் தொகையுடன் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகள் குறித்து மல்வத்து அஸ்கரி, ஸ்ரீலங்கா அமரபுர நிகாய மற்றும் ராமானி நிகாய் ஆகிய பீடங்களின் மகாநாயக தேரர்களின் கூட்டு அறிக்கையில் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் உன்னதமான துறவரத்தை தவறாக பயன்படுத்தி புத்த சாசனத்தையும் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க பிக்குகளின் பங்களிப்பையும் உலகுக்கு முன்னால் அவமதிப்புக்கு உள்ளாக்கி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்களின் சாசன விரோத, சமூக விரோத மற்றும் சட்டவிரோத செயற்பாடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இலங்கை சமூகத்தில் பிக்கு ஒருவருக்கு உரித்தாகியுள்ள பாரம்பரிய கௌரவத்தையும் அங்கீகாரத்தையும் துறவரத்தின் மீதான பௌத்தர்களின் புனிதமான நம்பிக்கையும் துஷ்பிரயோகம் செய்து இச்செயலில் ஈடுபட்ட அனைவருக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் தேரர்கள் கூட்டாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். பௌத்த துறவரத்தையும் சாசன அடையாளத்தையும் தவறாக பயன்படுத்தி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அவர்களை சாசனத்திலிருந்து நீக்குவதற்கான முறையான பொறிமுறையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் மீண்டும் ஒரு முறை உறுதியாகி இருக்கிறது. இதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அரசாங்க இயந்திரம் உடனடியாக தலையிட வேண்டும். அதற்கமைய சம்பந்தப்பட்ட நிகாய்கள் ஊடாக இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் சாசனத்திலிருந்து நீக்கப்படுவார்கள்.
திட்டமிட்ட வகையில் இளம் பிக்குகளை இவ்வாறான சட்டவிரோத செயல்களுக்கு தூண்டும் போதைப்பொருள் வலையமைப்புகள் மற்றும் விநியோகஸ்தர்கள் குறித்து உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பாதுகாப்பு பிரிவினர் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்பதும் இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஒவ்வொரு இளம் பிக்கு குறித்தும் தொடர்ச்சியான அவதானத்தோடு செயற்படுமாறும் சாசனத்துக்கு விரோதமான செயல்களில் எவரேனும் ஈடுபடுவது அவதானிக்கப்பட்டால் அது குறித்து ஆராய்ந்து அத்தகைய இளம் பிக்குகளை நல்வழிப்படுத்த ஒவ்வொரு சிரேச தேரர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் மகாநாயக்க தேரர்கள் 4 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் கூட்டாக விடுத்திருக்கின்ற அந்த அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது இந்த விடயம் உலகளவில் பேசுபொருளாக மாறியிருக்கும் நிலையில் இலங்கையிலும் இது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்ற நிலையில் தேரர்கள் இவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதேவேளை சட்ட ரீதியிலும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து இப்போது சட்ட ரீதியான செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.